உன்னை வெல்வேன் நீரிழிவே அந்த தொடருடைய ஆசிரியர் நம்மளுடைய நெருங்கிய நண்பர், சகோதரர், குழுவின் ஆஸ்தான ஆலோசகர், வழி நடத்துனர், எப்படி வேணா சொல்லலாம். அவர் திரு சிவராம் ஜெகதீசன். அவருடைய அந்த ஆராய்ச்சியில இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம அந்த அறிவியல் பூர்வமான விளக்கங்களை அவர் இதுவரைக்கும் 79 வீடியோவாக போட்டிருக்கோம். இன்னைக்கு பேசுறது 80வது வீடியோ. இந்த 80வது வீடியோ அவருக்கு நன்றி சொல்வதற்கு உண்டான ஒரு வாய்ப்பாக நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீரிழிவு அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்த உலகத்தில். ஆனால் அதை எப்படி நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வரலாம், அதோடைய அறிவியல் என்ன, அதை எப்படி மருத்துவம் மூலமாக குணப்படுத்த முடியும், என்னென்ன மாதிரியான மருந்துகள் இருக்குது, உணவு முறை மூலியமாக எப்படி கட்டுப்படுத்தலாம், உடற்பயிற்சியுடைய பங்களிப்பு என்ன, இது எல்லாத்தையும் ரொம்ப அழகாக நமக்கு விளக்கி சொல்லி இந்த ஒரு வீடியோவை ரெடி பண்ணுறதுக்கு அவருடைய அறிவியல் ஆராய்ச்சி உதவி பண்ணியிருக்கு. குறிப்பாக என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரும் ஒரு டைப் 1 டயபெட்டிக். ஆனால் அவர் இன்னைக்கு வரைக்கும் தன்னுடைய உணவு முறை மூலியமாகவும் சரியான உடற்பயிற்சி மூலியமாகவும் ஒரு சில மருந்துகள் மூலியமாகவும் அந்த நீரிழிவு நோயை கட்டுக்குள்ள வச்சு ஆரோக்கியமாக இருக்கார். இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் டைப் 2 டயபெட்டிக் ஆரம்பித்து ஒரு காலகட்டத்தில் இன்சுலின் போட்டால் தான் டெய்லி வாழ்வை நடத்த முடியுன்ற சூழ்நிலையை கொண்டு வந்து அதன் பிறகு பேலியோ டயட்டுக்கு இன்னைக்கு மருந்து மாத்திரைகள் எதுவும் இல்லாமல் பேலியோ உணவு முறை மூலம் மட்டுமே என்னுடைய சர்க்கரை நோயை நான் கட்டுக்குள்ளே வச்சுருக்கேன். அப்போ சர்க்கரை நோயை குணப்படுத்திட்டோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம குணப்படுத்தலை, கட்டுக்குள்ளே வச்சுருக்கோம். ஸோ இது ஒரு வாழ்வு முறையாக இருக்கணும். ஸோ இந்த தொடர் மூலம் நாம் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, சர்க்கரை நோயை கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுல ரொம்ப 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 முக்கியமான பங்களிப்பு உணவு முறைக்கு. அதில் சரியான உணவு முறை அப்படின்னு சொன்னால் பேலியோ உணவு முறை தான். பேலியோ உணவு முறை கடைபிடிக்கிறது ரொம்பவும் எளிது. இதை நீங்கள் இந்த தொடர் முழுவதும் பின்னாடி உள்ள வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் பாருங்கள். ஸோ இவ்வளவு அழகான அறிவியல் பூர்வமான விஷயங்களை நமக்கு கொடுத்த திரு சிவராம் ஜெகதீசன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்.